வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பிரதீப் வந்திருக்கானா? ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். ஆமாம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். இப்போ கடைசியாக வந்து 2025 வந்தான், இப்போ 2026 வந்திருக்கான். ஆமாம், போன வருஷம் ஸ்டார்டிங்லாம். சரி, ஓகே, நீங்கள் கண்டினியூ. ட்ராவல் பண்ணி அப்படியே எங்கெல்லாமோ போயிட்டு வந்துட்டானே. S20 ஃபோட்டோ வாக் அப்படியே. ஆமாம், அப்படியே நம்ம அங்கேயே இருக்க போகிறோம். சரி, S20 நீ எங்கே லேண்ட் ஆன? S20 இருந்து OnePlus 12R லேண்ட் ஆனா. 12Rலேருந்து S24 லேண்ட் ஆனா. அப்புறம் S24 லேண்ட் ஆனேன். அப்புறம் அப்படியே ஒரு மாற்றுப்பாதையில் சென்று 15 Ultraல வந்து 15 Ultraல லேண்ட் ஆயிருக்கான். இப்போ மொத்தம் Xiaomi 15 Ultra அவன் யூஸ் பண்ணுறான். ஆமாம். இப்போ மெயினாக Xiaomi 15 Ultra பற்றி கவர் பண்ண காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இது மட்டும் இல்லைங்க. இப்போ X200 Ultraவோ இல்லை X200 Proவோ யாராவது நம்ம யூசர்ஸ், நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வச்சிருக்காங்கன்னா கூட அதை கவர் பண்ணுவேன். மெயின் ரீசன் எல்லா டிவைஸோட ப்ரைஸும் ஹைக் ஆகிட்டே போகுது. இருக்கட்டும், இப்போ சார்வல் என்னது? ஹெட்ஸார் வந்து 0.931, பாடி சார் வந்து 0.873. ஓகே, பக்கா கம்மி தான். சரி, இப்போ இதோட பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல நீ எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட்? இதுக்கு முன்னாடி நீ சாம்சங் டிவைஸ் அண்ட் OnePlusல 12R யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுவும் நல்ல டிவைஸ் தான். 12R நம்ம ஒதுக்கி வச்சிருவோம் ப்ரோ, நான் அதை பற்றி பேசல. ஆனால் 12R நல்லா தான் இருந்தது. அந்த மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு நல்லா இருந்தது. ஆனால் இந்த ஃபோன் வந்து தரமாக இருக்குது. ஆனால் எனக்கு நீங்கள் S24 கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன் வந்து ப்ரீமியமாக தான் இருக்குது, நான் அது இல்லைன்னு சொல்ல. பட் இந்த டியூவல் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவேன். அதை பேக்கை சொல்கிறான், பேக் பேக் பேசிக்லி அது கொஞ்சம் எடுத்து கொடுக்க மாட்டேங்குது ப்ரீமியமாக அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ சாம்சங் வந்து அந்த ஃபீலே வந்து அந்த ஃப்ராஸ்டட் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, வேற லெவல் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம பிரதீப் என்ன சொல்றான்னா, இந்த பேக் வந்து எடுத்து கொடுக்கல அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்றான். அதுக்கு ரெஃபரன்ஸ் என்னன்னா, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண சாம்சங். ஆமாம், விஜயராகவன் நேற்று இதே இடத்துல வந்து என்ன பேசிக்கிட்டு இருந்தான்னா, 17 Ultraவோட 15 Ultra தான் மாசு, ஏன்டா அப்படின்னு கேட்டேன். 17 Ultraல தான் பின்னாடி மேட் கிளாஸ். ஆக்சுவலா பாருங்க இது எவ்வளவு மாசா இருக்கு. என்னது இதை தான் சொல்றான், எவ்வளவு மாசா இருக்கு அப்படின்னா. ஸோ அது சப்ஜெக்ட் யூசர், ஒரு யூசருக்கும் ஒரு இது. ஏன்னா நான் இப்போ காலையில் ஏர்லி மார்னிங் எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த சில்லுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் தெரியுமா? அது அந்த கிளாஸ்லயும் மெட்டல்லையும் அது வந்து செம்மையா இருக்கும் அந்த ஃபீலிங். காலை நம்ம ஏர்லி மார்னிங் எடுத்த அந்த ஃபோன் அப்படின்னு சும்மா ஃப்ரிட்ஜில் எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதானே. ஸோ அது ஆனால் இது ஓகே, நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான், மற்றபடி ஃபோன் தரம் ஓகே. சரி, இதில் வந்து IR பிளாஸ்டர் இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்கு. ப்ளஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு? ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் தரமாக இருக்குது ப்ரோ. அதாவது இதெல்லாம் வந்து எப்படி வந்து தடை செய்யாமல் விட்டாங்கன்ற அளவுக்கு இருக்குது. செம்ம லவுடு, செம்ம கிளியரு, செம்ம இதுவாக இருக்குது. அந்த நல்ல அந்த பேஸாக இருக்குது. கம்பெனி ஆல்ரெடி 1008 தடையை சந்திச்சுட்டு இருக்கு. இதில் வேற இன்னொரு தடை வேற ஏதோ சொல்கிறான்னு நினைச்சேன். ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். ஓகே சரி. இந்த செப்பரேஷன்லாம் செம்மையாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து இந்த நம்ம யூடியூபோட ஏதாவது சாங்ஸ் கேட்குறோம் இல்லை ஏதாவது இது பண்ணுறோன்னாவே இந்த ஆக்சுவல் ஸ்பீக்கரே வந்து அந்த அளவுக்கு லவுடாக தான். 17 சீரிஸ் ஸ்பீக்கர் பார்க்குறியா? இது வந்து 17 பேஸ் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கா? ஆக்சுவலாக வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க இங்கே. மாசா இருக்கு. ஆமாம், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்குலாம் போனால் நல்லாவே கத்தும். மாடல்ஸா? ஆக்சுவலாக ஸ்பீக்கரில் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கப்பா 17 சீரிஸில். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். இதுதானே? ஆமாம். அதுவும் நல்லா இருக்கு. அதான் இங்கே பாரு, இதில் என்னன்னா இப்போ லவுட்னஸ் சேர்த்து வச்சிருக்காங்க. இதுவே கொடூரமாக இருக்குது. அது இன்னும் கொடூரமாக. இது வந்து பேஸ் மாடலுக்கு ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாசா இருக்கு. டைலர் வேறு கூகுள் டைலர் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வேற ஏதாவது கொடுத்துருக்காங்க. அதான் ப்ரோ வந்து கால கொடுமையே அது. சரி, கால் ரெக்கார்டிங் எப்படி சமாளிக்கிற? கால் ரெக்கார்டிங் வந்து இப்போ அதான் அன்னோன் நம்பர்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிற மாதிரி ஒரு பீக் வச்சுருக்கேன். ஸோ வந்து அப்படி கண்டுபிடிக்காத மாதிரி அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நிஜமாவே அந்த ஒன் யூ ஐ டைலரை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஏன்னா அதில் வந்து நேட்டிவாகவே வந்து கால் ரெக்கார்டிங் இருக்கும். ஐயா தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த சைனீஸ் இதுலேருந்து கொஞ்சம் இதுக்கும் அந்த சைனீஸ்க்கு வாங்க அப்படிங்கிறான். அந்த சைனீஸ் டெலிவரி கொடுங்க. இது கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓவர் டிபெண்டன்சி ஆன் கூகுள் வந்து இதில் விஷயத்தில் வேணாமே. சரி, ஓகே. மொத்தம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்கு. ஃபோன் கால்லாம் ஓகே தானே உனக்கு? ஃபோன் கால்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. சிக்னல் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. 5G அசால்ட் அதெல்லாம் டியூவல் சிம் யூஸ் பண்ற? ஆமாம், டியூவல் சிம். நடுவில் எனக்கு இப்போ இந்த வைஃபைல வந்து ஒரு பக்கா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் வீட்டில் வந்து இப்போ நான் ஆட்டோ கனெக்ட் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஆனாலும் வீட்டுக்கு போன உடனே கனெக்ட் ஆக மாட்டேங்குது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நான் வந்து வைஃபைல இருக்குன்னு நினச்சிட்டு நான் ஏதாவது டவுன்லோட்லாம் போகணும்னு பார்த்தா அது 5Gல இருக்கும். ஓகே. ஸோ திரும்பி நான் மேனுவலாக போய் இதை ட்ரிகர் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஆன் ஆகுது. அப்போ தான் உனக்கு தோணிருக்கு, அது நெட்வொர்க் இன்டெலிஜென்ஸில் என்ன சொல்லுது, உங்கள் வீட்டுக்கு ஒய்ஃபை கொண்டு போய் போல போடுறா, இந்த 5G ஃபாஸ்ட்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லுது போல. புது கனெக்ஷன். ஓகே. சரி, டிஸ்பிளே எப்படி இருக்கு? டிஸ்பிளே செம ப்ரோ. ஓகே. வேறே லெவலில் இருக்குது டிஸ்பிளே. ஓகே. ஏன்னா இந்த சன்லைட் லெஜிபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப ஹார்ஷ் சன்லைட்டில் வந்து
ரொம்ப அப்படியே டல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த சன்லைட் மோட் ஆன் பண்ணா கூட வந்து அது சில ட்ரிகர் ஆகுதான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் மட்டும்தான். மற்றபடி வந்து எனக்கு ஓவரால் டிஸ்பிளேலாம் வந்து எந்த ஒரு ட்ராபேக்கும் இல்லை. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா இண்டோரில் வச்சு மீடியா கன்சம்ஷனில் நார்மலாக டிவைஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அப்புறம் இந்த பிடபிள்யூஎம் டிமிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு ஹாப்பி தான். ஆமாம், வெளியில் கொண்டு போனால் என்ன ஆகுதுன்னா, பெரும்பாலும் நிறைய டிவைஸ் நான் பார்த்துட்டேன், அது கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, ஹீட் ஆன உடனே டிஸ்பிளே பிரைட்னஸையும் குறைச்சி விட்ரும். கேமரா ஆன்ல இருந்ததுன்னா உடனே டிஸ்பிளே பிரைட்னஸ் குறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வியூ ஃபைண்டரை பார்க்க முடியல. நான் இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ரிவ்யூலையும் கூட சொல்லியிருப்பேன். கொஞ்சம் கிரேசியான ஃபோன்ஸ் நம்ம எது வச்சிருந்தாலும் ஒரு X200 அல்ட்ராவோ இல்லாட்டி இது மாதிரி Xiaomi 15 அல்ட்ராவோ, ஓப்போ ஃபைண்ட் X8 அல்ட்ரா தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிவைஸ் ஓப்போ. அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சரி ரைட்டு, அது ஒரு பக்கம். மொத்தம் டிஸ்பிளே வந்து மல்டிமீடியாலேருந்து எல்லாத்துக்கும் ஓகே. பட் அவுட்டோர் விசிபிலிட்டி கொஞ்சம் tricky. எஸ்பெஷலி இந்த ஃபாஸ்ட் ஷாட்லாம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேனுவல் ஃபோக்கஸில் வச்சு எடுக்கிறோம்ல, அப்போல்லாம் வந்து நான் போட்டு அப்படியே நும்ட்ட வேண்டியதாக இருக்குது கண்ணை ஒவ்வொரு வாட்டி. என்ன எதாவது ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஃபோன் அப்படின்ட்டு நிறைய வாட்டி எடுத்துட்டு நான் வந்து ஒரு ஷேட்ல பார்க்கும்போது பார்த்தா அது பிளர்ரா இருக்கும், ஃபோக்கஸே ஆயிருக்காது. அது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமா, அந்த இடத்துல ரொம்ப சுத்தமா தெரியாது. ஸோ அது மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு டிராபேக். மற்றபடி எனக்கு ஃபோன் டிஸ்பிளேலாம் வந்து தரம். சூப்பர். கேமரா எப்படி இருக்கு? கேமராலாம் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. சரி, இல்ல நிஜமாவே வந்து அந்த சொல்ல வேணாம், இல்ல மகாஜனங்களே இது வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்லாரியா? இல்லடா எது வந்தாலும் நாங்க என்ன சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம்ல. அது நான் S24 இது வந்தது வந்து எனக்கு ஒரு ஜெனரேஷன் அப்டேட் மாதிரி இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா கேமரா வந்து போர்ட்ரைட்ஸா இருக்கட்டும், போர்ட்ரைட்ஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு சாம்சங் வந்து நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணிச்சு ப்ரோ. உண்மைதான் அதோட கலர் சயின்ஸ். ஸோ 2x எல்லாம் சாம்சங் வந்து பிரிச்சு எடுக்கும், அந்த பூஸ்ட் பண்ணி காட்டும், அந்த பிரைட்னஸ் எல்லாம் வந்து HDR இமேஜ் எல்லாம் பூஸ்ட் பண்ணி காட்டும், அதெல்லாமே இருக்கு. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் இது நம்ம நைட் டைம்ல எடுக்கிறோம் இல்லை ஆர்டிஃபிஷியல் லைட்ல எடுக்கிறோம்னாலும் கூட இந்த ஃபோன் வந்து செம்மையா இருக்கு. ஸோ ஃபோன்லாம் இந்த ஃபோனே நீங்கள் வந்து கேமராக்காக தான் வாங்க போகிறீங்க. ஸோ அதனால் வந்து அதில் குறைபாடுகள் எதுவுமே கிடையாது. இதே மாதிரி போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஃபியூச்சர் அப்டேட் கொடுத்து ஏதாவது கொஞ்சம் இவங்க லைனில் நான் பார்த்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ட்ராக் ரெக்கார்டு வந்து டீசெண்டாக இருக்கு. 14 சீரீஸ்லையும் பார்த்தேன். 14 சீரீஸ்லையும் வந்து 14 அல்ட்ராவோட கேமராலாம் எப்படி இருக்குன்னா, கேமராலாம் நல்லா இருக்கு. மேபி அடுத்தடுத்து வரக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல உள்ள அந்த எலிமெண்ட்ஸ் மாறுது இல்லையா, ஏஐ விட்டுரு, மற்றபடி கிராஃபிக் எலிமெண்ட் கொஞ்சம் மாறும்போது UI UXல ஏதாவது ஒரு அடிஷனல் அனிமேஷன்ஸ்லாம் வந்ததுன்னா பேட்டரி அடி வாங்குறது நல்லா பார்க்க. 13 அல்ட்ரா வந்து திரும்பி விட்டாங்கல்ல. 13 அல்ட்ரா வந்து ஆக்சுவலா இவங்க இதுல என்ன ஃபன்னு நான் சொல்றேன், 13 அல்ட்ரா வந்து மோர் நேச்சுரல் அவுட்புட்ஸ் கொடுக்கும். நம்ம கிருஷ்ணாட்ட இருக்கு, டாக்டர் அவன்ட்டு இருக்கு. ஸோ 13 அல்ட்ரால இருந்து ஒரு அவுட்புட்ஸ் எப்பயுமே நேச்சுரலாவே இருக்கும். நமக்கு எப்படி இருக்கும்னா, டேய் இது Xiaomi ஃபோனாடா அது என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் பிக்சலு ஆப்பிள் அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, சப்டியூடா இருக்கு அந்த மாதிரி எடுக்கும். ஆனா 14 அல்ட்ரா போனதுமே அந்த லைக்கா கலர்ஸ் கொஞ்சம் வைப்ரண்டா இருக்கும். 15 அல்ட்ரா இன்னும் அதுல இருந்து ஒரு படி மேல போயிருக்கும். அண்ட் இப்போ 17 அல்ட்ரா இன்னொரு படி மேல எப்படின்னா ஃபுல்லாவே வந்து சோஷியல் ரெடி போட்டோஸ் மாதிரி வருது கலர்ஸ் எல்லாம். ஓகே, போஸ்ட் பண்ணுவாங்க எல்லாருமே கொஞ்சம் அப்படி மாத்துறாங்க. அப்படியே இந்த அல்காரிதம் கிராஜுவலா மாறிட்டே வருது, நம்மளால பார்க்க முடியுது. ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்கு? ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஃப்ரண்ட் கேமரா வந்து நல்லா இருக்கு ப்ரோ. அதாவது பின்னாடி இருக்க கேமரா அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் கெட்ஸ் த ஜாப் டன். ஸோ வந்து நீங்கள் அப்படியே ஓஹன்ற மாதிரிலாம் வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது, நல்லா இருக்கு. ஓகே, ஸோ டீசெண்டாக அவங்களோட டாஸ்க் நீங்கள் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரி, பர்ஃபார்மன்ஸு வந்து 8 செம்மையாக இருக்கு ப்ரோ. எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் அப்பப்போ வந்து இந்த UI ரிலேட்டடாக வந்து சில ஸ்டட்டர்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ குட்டி குட்டியாக இருந்துச்சு. அந்த பக்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொஞ்சமாக அயன் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து 2-3 நாள் வந்து எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. ஸோ நடுவில் வந்து ஒரு வாட்டி நான் ஃபோனை ரீபூட் அடிச்சுட்டு திரும்ப எடுத்து ஆன் பண்ணேன். அப்புறமா திரும்ப செட் ஆச்சு. நேற்று அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா ஆப்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டு அப்புறமா யூஸ் பண்ணால் நார்மல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி பக்ஸ் தான். பட் ஆனால் சிப்செட் வைஸ் வந்து உங்களுக்கு எந்த சேலஞ்சுமே இருக்காது. நீங்கள் கேம்ஸ் ஆடுறீங்க இல்லை வந்து ரொம்ப ஃபோனை வந்து புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட வந்து இந்த ஃபோன் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணாது. UI அந்த ஆஸ்பெக்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பக்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி அது கூட மேஜரெல்லாம் இல்லை ப்ரோ. மற்றபடி பர்ஃபார்மன்ஸு அது இதெல்லாமே வந்து ஃபோன் அல்டிமேட்டாக இருக்குது. உனக்கு நேரம் நல்லா இருந்திருக்கு என்ன கேட்டால். ஏன்னா நீ HyperOS 2 இந்த டிவைஸ் யூஸ் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருந்தது, லைட்டாக ஹீட்டிங். அதை பற்றி பேசியிருப்பேன் இதுக்கு முன்னாடியே கூட வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். HyperOS 2.2 கால் எடுத்து வச்சதுக்கப்புறம் எல்லாமே மாறி போச்சு. அதான் அந்த 2 இதுலேயே வந்து நான் லாஸ்ட் ஸ்டேஜில் அந்த ஃபோனை எடுத்து நீ எஸ்கேப் போயிட்டேன். அந்த அப்டேட்டோட அப்போ இருந்தே பையன் கொஞ்சம் ஓகே நல்லா தான் இருக்கு ஓகே அப்படி இருந்திருப்பான். அதில் மட்டும் இல்லை, இவனுக்கு என்னன்னா S24 ப்ளஸ்லேருந்து வந்தனால அது கண்டிப்பாக நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா அது எக்ஸினோஸில் வந்து கொஞ்சம் பவரங்கிரியாக இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர் தான். ஆமாம். ஓகே, ஸோ இப்போ கேமரா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது HyperOS உனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? HyperOS வந்து AI தவிர மற்றபடி எனக்கு இந்த ஃபோன் வந்து எனக்கு என்ன AI இருக்குன்னு AI தவிர சொல்லி. இப்போ வந்து S24 ப்ளஸ்ல நான் தான் எக்மோர் மியூசியம் போனோம் ப்ரோ. ஆக்சுவலி ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி அந்த மியூசியமோட பில்டிங்லாம் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது கீழே ஃபுல்லாக வந்து ஜனங்க இருந்தாங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து அந்த இப்போ சாம்சங் வந்து இப்போ ஃபோன் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ரிமூவ் பீப்புள் கொடுத்தோம்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும்.
இது அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. ஒன்று ஆமா. வந்து உங்களுக்கு வந்து வெள்ளை அடிச்சோமா ஏதாவது ஒரு அவுட்புட் கொடுக்கும், இல்லைனா வந்து ரொம்ப கொலை கன்றாவியாக வந்து ஏதாவது ஒரு அவுட்புட் வந்து ஏஐயில் வந்து அந்த ரிமூவ் அந்த ஆப்ஜெக்ட் எரேசர்லாம் மட்டும் கொடுக்குதே தவிர உண்மைதான். ஏஐ வந்து ரொம்ப பேர் போன்ஸ் ப்ரோ, ரொம்ப 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 பேர் போன்ஸ். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு கார் இருக்கு, நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், ரோட்ல ஒரு கார் எடுத்திருக்கேன், அந்த காரோட நம்பர் பிளேட்டை மட்டும் பிளர் பண்ணணும்னா பண்ணலாமே தவிர ரொம்ப ஓவரா பிளர் பண்றது, நிறைய விஷயங்களை ரிமூவ் பண்றது, பிளர் ஆனதை அன்பிளர் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் பெரிய ஆமாம். ஆப்ஜெக்ட் எரேசர்லாம் வந்து ரொம்ப மட்டியாக இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலி நான் வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து திரும்பி 12R போட்டு அதுக்கப்புறம் கரெக்ட். நான் ஆக்சுவலி இதுவும் ஒன்று சொல்லணும். இப்போ கலர் வாய்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குங்க, அதுக்கு பேர் தான் ரிமூவ் ரிஃப்ளெக்ஷன். ரிமூவ் ரிஃப்ளெக்ஷனும் அப்புறம் உங்களோட ஆல்ரெடி இருக்கிற ஃபோட்டோஸை நம்ம என்ன பண்ண முடியும்னா அல்ட்ரா ஹெச்டியா மாற்றலாம். இதுலயும் இருக்கு, பட் அது கலர் வாய்ஸ்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். கலர் வாய்ஸ்ல வந்து ரிமூவ் ரிஃப்ளெக்ஷனு, அல்ட்ரா ஹெச்டி, அன்பிளர், இது வந்து கலர் வாய்ஸ்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுல இருந்து இதுக்கு வரும்போது ரிமூவிங் கூட சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி 12R வந்து வைஃப் வச்சிருக்காங்க. ஸோ 12R வந்து அந்த ரிமூவ் பீப்பிள் ஆப்ஷன்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ கரெக்டா வந்து நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் இருக்கு. இதுல அதுதான் கொஞ்சம் கோளாறு. மற்றபடி வந்து எனக்கு சாம்சங்ல இங்கே மைக்ரேட் ஆனது வந்து மேஜராக வந்து எனக்கு எதுவும் இஷ்யூஸும் இல்லை ப்ரோ. அதாவது ஒரு இப்போ நான் போக்கோ ஃபோன்லாம் யூஸ் பண்ணி நான் இழந்துட்டேங்க, இந்த ஆப்ஷன் இழந்துட்டேங்க, அது போச்சுங்க ஐயோ அப்படின்ற மாதிரி இல்லைங்கிறான். ஆமா, என்ன குட் லாக் இழந்திருப்பான். ஸோ குட் லாக் வந்து ஒரு இஷ்யூ அண்ட் வந்து நம்ம சாம்சங் பே, இது ரெண்டு மட்டும் தான் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. மற்றபடி எனக்கு வந்து அதுல இருந்து மைக்ரேட் ஆனதெல்லாம் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓகே, அடுத்து வந்து என்னன்னா பேட்டரி டிபார்ட்மெண்ட்ல இது 5410 mAh இருக்கக்கூடிய இந்த டிவைஸ் வந்து 90 வாட் சார்ஜிங் பண்ண முடியும். ஸோ உனக்கு எப்படி இருந்திருக்கு? கொடூரமா இருக்கு பேட்டரி. நல்லா இல்லைன்றான். இல்ல அதான் அகைன் பாசிட்டிவான கொடூரம். பாரு, ஏதாவது கம்பு இருக்காடா, யார காதுல கேட்பாங்கடா நிறைய பேரு, வீடியோவை பாக்குறதோட காதுல கவனிக்கிறவங்க அதிகம்டா. இல்ல நீ வந்து பேட்டரி எப்படி இருக்கு, கொடூரமா இருக்குங்க. ஓ அப்ப ரொம்ப கேவலமா இருக்கு. பாசிட்டிவான கொடூரம் இதெல்லாமே வந்து ப்ரோஸ்ட சொல்லிட்டு இருக்க. புதுசா படங்கள்லாம் டைட்டில் அப்படிதான் வைக்கிறாங்களா, திமிரு பிடிச்சவன், அவனை அடிச்சவன், இவனை எரிச்சவன், விளங்காதவன், நாசமா போனவன், என்ன அதெல்லாம் கெத்து. அந்த மாதிரி வந்து நம்மளால வந்து டைட்டில் எப்படா இருக்கு அப்படின்னா கொடூரமா இருக்கு, டேய் வேற லெவல் அப்படின்னு சொல்லுவாங்கடா பொதுவா. அது என்ன கொடூரமா இருக்கு, பாசிட்டிவான கொடூரம். சரி வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. எனக்கு என்னன்னா இப்போ நான் காலையில ஃபோன் சார்ஜ் பண்ணுவேன் ப்ரோ 100%. ஓகே, எனக்கு ஈவினிங் வந்து ஒரு 8 to 9 o'clock தான் வந்து ஃபோன் 15%க்கே வருது. வந்து இது 2 சிம்மு. அது இல்லாம வந்து இப்போ நான் லேப்டாப் வந்து ஆஃபீஸ் லேப்டாப் வந்து நான் சேல்ஸ் கால் தானே. ஸோ நான் கார்ல போகும்போது வந்து எல்லாம் ஒர்க் பண்ணுவேன் நான். ஸோ அது வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியே ஆகணும். சாம்சங் வந்து ஒன்று தகதுகான்னு வரும். ஓகே, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணோன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி ஆகிடும். செகண்டு அப்படியே தண்ணியாக போகும் பேட்டரி, அப்படியே வந்து நீங்கள் ஓட்ட பக்கெட்லேருந்து கொட்டுற மாதிரி கொட்டும். சரி, மேக்ஸிமம் 3:30-4 மணி தான் அவரோட ஸ்ட்ரெச்சு. ஸோ அதுக்கே வந்து தலைவர் நல்லா வந்து சேல்ஸ் கால் பாதியிலேருந்துலாம் வந்து நான் சார்ஜ் போடுற அளவுக்குலாம் புஷ் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் சார்ஜிங் ஸ்பீட் வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ். மேக்ஸிமம் ஒரு 45-50 மினிட்ஸ்ல எனக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. சாம்சங் வந்து 1 ஹவருக்கு மேலே போகும். அதாவது நம்ம ரொம்ப டென்ஸான மூமெண்ட்ல சார்ஜ் போடணும் அப்படின்னாலாம் தலைவர் வந்து பாரு நான் வரேன் இரு, உன் அவசரத்துக்குலாம் நான் வர முடியாது, நான் என் அவசரத்துக்கு தான். உனக்கு இது பாக்ஸோட தானே கிடைச்சது? ஆமாம், என் பாக்ஸோட. அப்போ பாக்ஸ், சார்ஜர், 90 வாட் எல்லாமே இருந்தது. ஸோ அது வந்து கவர் கூட பிரிக்காம அந்த தெய்வ குழந்தை வந்து எனக்கு அப்படியே கொடுத்துச்சு. அதனால அந்த மேலே ஸ்கின்லாம் ஒட்டி கொடுத்துருக்குது. மொத்தம் நீ அதுல பேட்டரி டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஹாப்பி ப்ரோ ஆக்சுவலி. சரி, மேக்ரோ தான் இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. நீ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியா? நிறைய. அதுதான் இதெல்லாம் வந்து நான் சாம்சங்ல வந்து மிஸ் பண்ண ஒரு ஆப்ஷன் எனக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இதில் எனக்கு ரொம்ப அதாவது வந்து லேர்னிங் கர்வ் மாதிரி. ஸோ அது வந்து நிறைய அடிக்க முடியல, அவனை எங்க போனாலும் வந்துடுறாங்க. அன்னைக்கு ஒரு பூச்சி கவுந்து கிடந்ததுன்னு பார்த்தா பிரதீப் இப்பதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ஓடுது. இப்போ இன்னைக்கு கூட அவரை நம்ம நிரஞ்சன் ப்ரோ கூட வந்து ஒரு இது இருந்தது, லேடி பக், அப்படியே ரோட்லேயே படுத்து அந்த ஃபோனை வந்து பக்கத்தில் வச்சு அதுவும் பொறுமையாக போஸ்ட்லாம் கொடுத்துருந்தது. 2 பேரும் மாற்றி மாற்றி இந்த ஃபோட்டோங்களா. அதான் உன்னோட ஃபேவரட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்து எனக்கு கொடுத்துரு, நான் இதில் அட்டாச் பண்ணிடுறேன். நைஸ். அப்போ ஓவராலாக நீ வந்து ஓரளவுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபை ஆகிட்ட. அப்போ இதுலேயே அடுத்து ஒரு 2 வருஷமா ஓட்டிடுவேன். அது ஜாஸ்தி, அது வந்து எவ்வளோ தூரம் போட்டுமேன்னு ஓட்ட வேண்டியது. 15 ஒரு ப்ரோ ஃபோட்டோகிராஃபி ஓரியன்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து பிரைமரி சென்சார் 1 இன்ச்சுங்கிறனால அதில் நீங்கள் வந்து -0.3 ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டு. HP9ல கூட நான் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே -0.3 வச்சு தான் எடுத்தேன். -0.3 வந்து ஆக்சுவலி செம்ம ஒரு ஆப்ஷன் ப்ரோ. நிஜமாவே -0.3 ரொம்ப சில சிச்சுவேஷன்ல -0.7 வச்சு எடுத்திருக்கேன். அது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இன்னும். நீங்க சொன்னதுதான் ஆக்சுவலா வந்து இங்கதான் ப்ராப்ளம். இப்போ இந்த எக்ஸ்போஜரை வந்து அட்ஜஸ்ட் பண்ற ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரியாத நிறைய பேர் வந்து எடுத்தோம் அப்படியே நேட்டிவா வந்து ஷூட் பண்றோம். என்னடா இவ்வளோ ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி. என்னடா இந்த ஃபோன் வந்து இவ்வளோ ஹைப் கொடுத்தீங்க, இவ்வளோ ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது. பட் இதில் வந்து இருக்கிற உங்களுக்கு கேப்பபிலிட்டி, இதில் இருக்க உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் சொல்ல வரமே தவிர மற்றபடி வரது இல்லைங்க. அகைன் நான் திரும்பியும் சொல்கிறேன், எல்லா டிவைஸுமே எல்லாருக்குமான டிவைஸ் கிடையாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. பிரதீப் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தானா,
எல்லாரும் ஒரே அடிக்கடி மீட் பண்றதுனால ப்ளஸ் அடிக்கடி நாங்கள் எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றதுனால எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா கேமரா சென்ட்ரிக் ஃபோன் வேணும் நம்ம அடம் பிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி அவன் S24 Ultra வாங்குறதா இருந்த ஒருத்தன் வந்து அப்புறம் 15 Ultraக்கு லேண்ட் ஆனான். ஏன்னா கேமராங்கிற ஒரே ரீசன்னால. இப்போ ப்ரொடக்டிவிட்டி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போதுடா ஃபோட்டோகிராஃபிக்கு இது ஓகே தான். ஆனா இதுவே வந்து ஒரு டாக்குமெண்ட் எடிட்டிங் ஓகே அதுக்கு இது நல்லா தான் இருக்கும். S24 Ultraவை இது அந்த இடத்துலலாம் பீட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த ஆஃபீஸ் ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது S10 இன்புட்ஸ் இந்த மாதிரியான ஏரியாலலாம் சாம்சங் மாஸ் பண்ண தான் செய்ய போகுது. ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்கள் டிவைஸ் சூஸ் பண்ணணும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிவைஸ் ஸ்கோர் பண்ணும். என்னால் முடிஞ்சது ஒரு 60 to 70K வரைக்கும் போக முடியும் அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் OLXலையும் நீங்கள் பார்க்கலாம், செகண்ட் ஷாப்லையும் பார்க்கலாம். நல்லா செக் பண்ணி நீங்கள் 15 Ultra இப்போ வாங்கி என்ஜாய் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும். ஆமாம் 16/512 ஒரே மாடல் தான் நம்ம ஊரில். இந்த லைக்கா அந்த மாதிரி ஒரு கேமராவை மிமிக் பண்ணுற மாதிரி அந்த M4 கேமராவை மிமிக் பண்ணுற மாதிரியான லுக்கில் தான் இருக்க போகுது. ஸோ பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, பிரதீப் துரை. பார்க்கலாங்க. See you.